ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் வரப்போகிற குரூப் 2 அண்ட் 2A 2025க்கான சிலபஸில் உள்ள பிரித்தெழுதுக அண்டு சேர்த்தெழுதுக பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா 7th 8th 9th 10th இனிமேல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்து வாட்ச் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. ஆப்ஷன் ஆவன்னா நிலவென்று அப்படின்றது ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி, தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் பிளஸ் எங்கள்னா தமிழ் எங்கள் அப்படின்னு பிரியும், சேரும். அதுக்கடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுது பிளஸ் என்று அப்படின்னு பிரியும். ஸோ அமுதென்றுனா அமுது பிளஸ் என்று. ஃபோர்த் கொஸ்டின், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர் பார்த்தீங்கன்னா செம்மை பிளஸ் பயிர். ஸோ செம்மை பிளஸ் பயிர் அப்படின்னு பிரியணும். செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், செந்தமிழ். செந்தமிழ் வந்துச்சுன்னா அதே மாதிரி செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? செந்தமிழ்னா செம்மை பிளஸ் தமிழ். தயவு செஞ்சு எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ மட்டும் பார்க்கறதோ நிப்பாட்டிக்காதீங்க. நோட்ஸ் தயவு செஞ்சு எடுத்து எழுதிக்கோங்க. இதில் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். புக்கில் இருந்து ஃபுல்லாக எடுத்துருக்கோம், தனித்தனியாக எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொய்யகற்றும். பொய்யகற்றும்னா பொய் பிளஸ் அகற்றும் அப்படின்னு பிரியும். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். அடுத்து பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு பிளஸ் இருக்கும்னா பாட்டு இருக்கும். ஓகேங்களா? பாட்டு இருக்கும் அப்படின்னு சேரும். அதுக்கடுத்து எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எட்டு பிளஸ் திசைனா எட்டு திசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம்னா இடம் பிளஸ் புறம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஆப்ஷனில் இடம் பிளஸ் புறம் அப்படின்றது தான் பிரியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சீரிழமைன்றது சீர்மை பிளஸ் இளமை அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? சீரிழமை, சீர்மை பிளஸ் இளமை. அதுக்கடுத்து சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிலப்பதிகாரம். சிலம்பு பிளஸ் அதிகாரம் வந்து சிலப்பதிகாரம். சப்போஸ் சிலப்பதிகாரம் கொடுத்து பிரிங்கன்னு கேட்டாங்கன்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி தமிழ். கணினி பிளஸ் தமிழ் நடுவில் வந்து இத்து சேர்ந்து வரும். இது புணர்ச்சி விதியை பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ எப்பப்போ என்னென்ன எழுத்து வந்து சேர்க்கணும், எப்பப்போ எந்தெந்த எழுத்து வந்து பிரிக்கணுன்றத புணர்ச்சி விதி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி போடுவோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கணினி பிளஸ் தமிழ், கணினி தமிழ். நெக்ஸ்ட்டு, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்மை பிளஸ் குடை. வெண்குடை அப்படிங்கிறது வெண்மை பிளஸ் குடை அப்படின்னு பிரியும். அதுக்கடுத்து பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட்டுனா பொன் பிளஸ் கோட்டு அப்படின்னு பிரியும். பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கலர். ஓகேங்களா? கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் பிளஸ் அலிபோல்னா அவன் அலிபோல். அவன் பிளஸ் அலிபோல் அவன் அலிபோல். அதுக்கடுத்து நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்மாடங்கள்ன்றது நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படிதான் பிரியும்.
யாரும் நன் பிளஸ் மாடங்கள் அப்படின்னு பிரிச்சிடாதீங்க, நல் பிளஸ் மாடங்கள் அப்படின்னு பிரிச்சிடாதீங்க. நன்மை பிளஸ் மாடங்கள் இதுதான் ரைட்டான ஆன்சர். அதுக்கடுத்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தினிடையேன்றது நிலத்தின் பிளஸ் இடையே அப்படின்னு பிரியும். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நிலத்தின் பிளஸ் இடையே. நெக்ஸ்ட் முத்துச்சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முத்துச்சுடர்னா முத்து பிளஸ் சுடர் அப்படிங்கிறது முத்துச்சுடர், நடுவில் வந்து இச்சு சேர்ந்து வரும். முத்து சுடர், முத்து பிளஸ் சுடர் முத்துச்சுடர். ஓகேங்களா? அதுக்கடுத்து நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலா ஒளி. ஓகேங்களா? ஓங்கிறது ஓ அப்படின்றது மாதிரி மாறிடும். ஸோ நிலா ஒளி அப்படின்னு தான் மாறும். நில ஒளி கிடையாது, நிலா. அவங்க லா பிரிச்சிருக்கனால அது இது வரனால நிலா ஒளி அப்படின்னு தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தட்பம் பிளஸ் வெப்பம். தட்பம் தனியா வெப்பம் தனியா பிரியணும். ஓகேங்களா? தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வேதி பிளஸ் உரங்கள். வேதி உரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். நெக்ஸ்ட் தரை இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத தரை பிளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா தரை இறங்கும். தரை பிளஸ் இறங்கும்னா தரை இறங்கும்ன்ற மாதிரி சேர்ந்துடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழி பிளஸ் தடம் வழித்தடம். நெக்ஸ்ட் கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண்டறினா கண்டு பிளஸ் அரி. கண்டறி கண்டு பிளஸ் அரி அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26 பார்த்தீங்கன்னா ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா ஓய்வு பிளஸ் அற. ஓய்வற, ஓய்வு பிளஸ் அற. நெக்ஸ்ட் ஏன் பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏன் என்று. ஸோ இப்படி கூட கேட்கலாம். ஏன் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் பிளஸ் என்று அப்படின்னு உங்களுக்கு பிரிய தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஔடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். ஔடதம் பிளஸ் ஆம் ஔடதமாம். நெக்ஸ்ட் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழ்கடல்னா ஆழம் பிளஸ் கடல் அப்படின்னு பிரியும். ஆழம் பிளஸ் கடல். நெக்ஸ்ட் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விண் பிளஸ் வெளி அப்படியே தான் பிரியும். ஸோ எந்த ஒரு மாற்றமுமே இதில் இருக்காது. விண்வெளி அப்படிங்கிறது விண் பிளஸ் வெளி அப்படின்னு தான் பிரியும். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்வெளிங்கிறது விண் பிளஸ் வெளி. நெக்ஸ்ட் நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நீலவான். நீலம் பிளஸ் வான் நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது பிளஸ் இயங்கும்னா இல்லாது இயங்கும். இல்லாது இயங்கும். ஓகேங்களா? அப்புறம் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நின்று பிளஸ் இருந்த. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அவ்வுருவம் அப்படிங்கிறது ஆ பிளஸ் உருவம் அப்படின்னு பிரிஞ்சிடும். அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம். நெக்ஸ்ட் மருத்துவம் பிளஸ் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை. ஸோ மருத்துவத்துறை அப்படின்னு கொடுத்தாங்களா கூட மருத்துவம் பிளஸ் துறை அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 36 செயல் பிளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. செயல் பிளஸ் இலக்க செயல் இலக்க. 37வது கேள்வி பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இடமெல்லாம்ங்கிறது இடம் பிளஸ் எல்லாம் அப்படின்னு பிரியணும். இடமெல்லாம்
இடம் பிளஸ் எல்லாம். நெக்ஸ்ட் மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மாசறங்கிறது மாசு பிளஸ் அற. மாசற அப்படிங்கிறது மாசு பிளஸ் அற. குற்றம் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுதுக. குற்றம் பிளஸ் இல்லாதவர் இல்லைன்னா குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுதுக. குற்றம் இல்லாதவர். ஓகேங்களா? குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். நெக்ஸ்ட் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்பு பிளஸ் உடையார் சிறப்புடையார். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கைப்பொருள்ன்றது கை பிளஸ் பொருள் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? கைப்பொருள் கை பிளஸ் பொருள். நெக்ஸ்ட் மானம் பிளஸ் மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. மானம் பிளஸ் இல்லா மானமில்லா. நெக்ஸ்ட் பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி. நெக்ஸ்ட் படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு. படிப்பறிவு அப்படின்னா படிப்பு பிளஸ் அறிவு. காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. யாருமே காடு ஆறுன்னு எழுதிடாதீங்க, காட்டாறு. காடு பிளஸ் ஆறுன்றது காட்டாறு. ஓகேங்களா? காட்டாறு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா காடு பிளஸ் ஆறு அப்படின்னு பிரிக்கணும். நெக்ஸ்ட் அறிவு பிளஸ் உடைமை. அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. இதே மாதிரி திருக்குறளோட ஒவ்வொரு அதிகாரமும் உங்களுக்கு வரும். பண்புடைமை பண்பு பிளஸ் உடைமை, அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை, இப்படி ஒவ்வொரு கொஸ்டினா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். சரிங்களா? அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை. இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும். நெக்ஸ்ட் நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல். நன்றி அறிதல் நன்றி பிளஸ் அறிதல். நெக்ஸ்ட் எல்லாமே திருக்குறளோட அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பொறை பிளஸ் உடைமை. பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை. 50வது கேள்வி பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு பிளஸ் இசைத்து. பாட்டிசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து. கண் உறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் பிளஸ் உறங்கு. கண் உறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா கண் பிளஸ் உறங்கு. வாழை பிளஸ் இலை வாழை இலை. வாழை இலை வாழை பிளஸ் இலை. நெக்ஸ்ட் கை பிளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி. கை பிளஸ் அமர்த்தி கை அமர்த்தி. பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை. பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருளுடைமைங்கிறது பொருள் பிளஸ் உடைமை. அன்புடைமை அன்பு பிளஸ் உடைமை. பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை. அதே போல பொருளுடைமை பொருள் பிளஸ் உடைமை. ஓகேங்களா? அதுக்கடுத்து உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம். உள்ளுவது பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் பிளஸ் இலா என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. பயனிலா பயன் பிளஸ் இலா. பயன் பிளஸ் இலா
பயனிலா. நெக்ஸ்ட் கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கல்லெடுத்துனா கல் பிளஸ் எடுத்து, கல்லெடுத்து கல் பிளஸ் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நானிலம். ஓகேங்களா, நானிலம்ங்கிறது 4 பிளஸ் நிலம். நானிலம் 4 பிளஸ் நிலம். நாங்கிறது இங்க 4 குறிக்கும். ஓகேங்களா, நானிலம் 4 பிளஸ் நிலம். நெக்ஸ்ட் நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. நாடு பிளஸ் என்ற நாடென்ற. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. களம் பிளஸ் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. நெக்ஸ்ட் கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிர் பிளஸ் சுடர். கதிர்ச்சுடர் கதிர் பிளஸ் சுடர். ஓகேங்களா. மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மூச்சு பிளஸ் அடக்கி. மூச்சடக்கி அப்படிங்கிறது மூச்சு பிளஸ் அடக்கி. பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னா பெருவானம். அடிக்கும் பிளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் அலை. அப்படியே வராது, அந்த இம் வந்து கட் ஆகும். சரிங்களா, அதான் அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் அலை. வணிகம் பிளஸ் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. வணிகம் பிளஸ் சாத்து வணிகச்சாத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டம் பிளஸ் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. பண்டம் பிளஸ் மாற்று பண்டமாற்று. நெக்ஸ்ட் மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மின்னணுனா மின் பிளஸ் அணு. மின்னணு. அந்த 2 சுழினாவா 3 சுழினாவா கூட உங்களை குழப்பி விடலாம். ஸோ முதல்ல மின் பார்த்தீங்கன்னா 2 சுழியின்ல வரும், அணு பார்த்தீங்கன்னா 3 சுழினால வரும். சரிங்களா, மின்னணு மின் பிளஸ் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. விரிவடைந்த விரிவு பிளஸ் அடைந்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட 6th புக் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 7th புக்கோட பிரித்தெழுதுக நாங்கள் போடுறோம். நீங்கள் அதையும் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 7th 8th 9th 10th 11th 12th வரைக்கும் இருக்கிற பிரித்தெழுதுக ப்ளஸ் அதே போல் சமச்சீர் புக்கில் இருக்க பிரித்தெழுதுகவும் சேர்த்து எழுதிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 2001 2005 காலகட்டத்தில் இருக்க அந்த புக்கில் இருக்க பிரித்தெழுதுகவும் சேர்த்து நாங்கள் வந்து வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்லா நோட்ஸுமே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பார்த்து நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.